நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, நான் வாங்குற சேலரி ஃபுல்லா எக்ஸ்பென்ஸ்க்கே போயிடுது. என்னால சேவ் பண்ணவே முடியல. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க எவ்ளோ ஏர்ன் பண்றீங்க அப்படின்றது முக்கியம் இல்ல. அந்த மணிய எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் 20,000 சேலரி வாங்குனாலும் அந்த 20,000க்கு எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க. இதே 50,000 சேலரி வாங்குனாலும் அந்த 50,000க்கு எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க. சேலரி இன்கிரிமென்ட் கிடைச்சு 1 லேக் வாங்குனாலும் அந்த 1 லேக்குக்கும் எக்ஸ்பென்ஸ கிரியேட் பண்ணிடுறாங்க. ஒருத்தரோட சேலரி இன்க்ரீஸ் ஆனா கூட அதுக்கேத்த மாதிரி அவங்க செலவையும் அதிகமாக்கிடுறாங்க. 20,000 சேலரி வாங்குறப்போ ஒரு 5,000 ரெண்ட்ல இருக்காங்க. இதுவே 50,000 வாங்குறப்ப 10,000 ரெண்ட்ல இருக்காங்க. இதுவே 1 லேக் வாங்குறப்ப 20,000 ரெண்ட்டுக்கு போறாங்க. இந்த மாதிரி அவங்களோட பொசிஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களோட செலவும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க எவ்வளவு சேலரி வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த சேலரி வச்சு நீங்க எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணணும், எவ்வளவு சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு ஃபினான்ஷியல் ரூல் சொல்றேன். அதுதான் 40-30-30 ரூல். இதுல ஃபர்ஸ்ட் 40ன்றது உங்களுடைய பேசிக் எக்ஸ்பென்சஸ்க்காக. உங்க சேலரில இருந்து 40% தான் நீங்க பேசிக் எக்ஸ்பென்சஸ்க்காக யூஸ் பண்ணணும். பேசிக் எக்ஸ்பென்சஸ் லைக் ரெண்ட், இபி, ஃபுட், டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க அந்த பேசிக் எக்ஸ்பென்சஸ் 40% குள்ளேயே முடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் 30ங்கிறது உங்களோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக. உங்க சேலரில இருந்து 30% உங்களோட சேவிங்ஸ், அதாவது உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்றது, ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், அப்புறம் உங்களோட ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட்காக சேவ் பண்றது, இதெல்லாம் இந்த 30%ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஒரு சிலர் இருக்காங்க, சேலரி வாங்கிட்டு கம்ப்ளீட்டா சேவ் பண்ணணும்னு அவங்க பிரசன்ட் லைஃபை என்ஜாய் பண்ணவே மறந்துடுறாங்க. ஏர்ன் பண்ற எல்லாத்தையும் ஃபேமிலிக்கு, சேவிங்ஸ்க்கு எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் எனக்காக ஒண்ணுமே பண்ணிக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம சேவ் பண்றதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல செக்யூரா இருக்கிறதுக்கும் நம்ம ஃபேமிலியை சேஃப்கார்ட் பண்றதுக்கும் தான். அதுக்காக இப்ப என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. சோ இப்ப நான் சொல்ற பேலன்ஸ் 30%ம் உங்க லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சோ இந்த பேலன்ஸ் 30% உங்க சேலரியில இருந்து உங்களுடைய பர்சனல் ஹாப்பினஸ்க்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் லைக் ஒரு மூவிக்கு போறது, இல்ல ரெஸ்டாரண்ட் போறது, இல்ல ட்ரிப் போறது, சோ இந்த மாதிரி இதுக்காக நீங்க 30% நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். சோ இப்படி நீங்க உங்க மணியை மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃபும் பேலன்ஸ்டா இருக்கும். ஃபியூச்சர் பத்தின கவலையும் இருக்காது. பிரசன்ட் லைஃபையும் நீங்க பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியும். நீங்க எவ்வளவு சேலரி வாங்குறீங்க அப்படின்றது பிரச்சனை இல்ல. இந்த ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃபும் ஸ்மூத்தா போகும். சீக்கிரமாவே நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் அச்சீவ் பண்ண முடியும்.